ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ எம் so excited to see you all after a long time இல்லையா? ஸோ பசங்களா எல்லாரும் தயாரா? 11th பசங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, சார் 11th செஷன் எடுங்க சார், எங்களுக்கு குவார்டர்லி முடிஞ்சிச்சு, ஹாஃப் வேலியே வரப்போகுது, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பசங்களா, டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ the very important chapter in physics, your work energy and power. Okay, ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்களாம் ரொம்ப டஃப் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இது ஆக்சுவலாக ரொம்ப டப்பா சாப்டர். இன்னைக்கு நீங்களே அதை பார்க்க போறீங்க. ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் தயாரா? சஹானா வணக்கம், சிவானி எஸ் சிவானி, உஷா, ஒபிட்டோ, உச்சிஹா, தென் வி ஹேவ் அவானி ஸ்ரீ, கிரேட், வெரி குட், வெரி நைஸ் டு see all of you sharp on time. ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க தட் நம்மளுக்கு 11th செஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏன் மத்தியானம் செஷன்னா, இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி இல்லையா? நம்மளுக்கு October 2 வந்து எல்லாருக்கும் லீவ், அதனால தான் நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் வச்சிருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோவை ஜாயின் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இல் பி a great help. ஓகே, ஸோ ஷால் வி பிகின்? ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த சாப்டரை தெரிக்க விட்டுடலாமா? ஸோ பசங்களை நான் 3 பார்ட்ஸாக எடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ இதான் பார்ட் 1. மேபி நீங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நான் பார்ட் 2 பார்ட் 3 சீக்கிரமாக எடுத்துறேன். ஆனால் எனக்கு உங்களோட பார்ட்டிசிபேஷன், எப்படி நீங்கள் போர்டு எக்ஸாம் டைமில் வெறித்தனமாக நம்ம எல்லாம் சேர்ந்து படித்தோமோ அதே போல் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் வெறித்தனமாக இருந்துச்சுன்னா டப்பு நம்ம பார்ட் 2 பார்ட் 3 முடிச்சிடலாம் இந்த வாரமே, ஓகேவா? ஸோ இந்த லெக்சர் வந்து இட் வில் பி ஃபார் அட்லீஸ்ட் 2 hours நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2 hour ஆகுது இது போகும். ஸோ அதனால ப்ளீஸ் பி ரெடி. நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்தால் ஐ வில் பி வெரி மோட்டிவேட்டட் அண்ட் என்கரேஜ். ஸோ டூ ஸ்டே டில் தி எண்ட் அண்ட் கிராஸ்ப் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? என்னப்பா சாட்ல ஒரு ஃபயர், ஒரு ஏடி ஸ்கொயரை போடுங்கயா, மறந்துட்டீங்களா? 11th ஒன்னில் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? என்ன இருந்தாலும் நீங்களாம் என் பசங்க, என்னோட my students, so it's okay, we'll keep the energy live. Okay, whether you are in 11th or 12th, even if you become old, you can always tell pod or AD square. Okay, so let's get started people. Class 11th work energy and power, it's a full marathon. ஆனா கண்டிப்பா என்னால ஃபுல்லா எடுக்க முடியாது. ஸோ இது பார்ட் 1, ஓகேவா? ஏன்னா இந்த சாப்டர் நான் ஃபுல்லா எடுக்கணும்னா it will take at least 6 to 7 hours. ஓகே, ஏன்னா இது ஐ வாண்ட் டு கவர் டீட்டெயிலி. நான் நடத்துறது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நான் நடத்துறது நீ பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நீ படிக்க தேவையில்லை. இதை மட்டும் படிச்சுட்டு சில புக் கொஸ்டின் சால்வ் பண்ணினா அதுவே போதும், ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் த மேரத்தான் பார்ட் 1 ஃப்ரம் 2 o'clock to 4 o'clock. 4 மணி வரைக்கும் கண்டிப்பாக படிப்போம். ஆரம்பிக்கலாம். ஸோ பசங்களா, நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஓகேவா? யாரெல்லாம் பார்த்துக்கிட்டே பண்ணாம இருக்கீங்களோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பிகாஸ் தட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ஓகே, அண்ட் செகண்ட்லி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ், வி மாஸ்டர் வெரியன்ஸ், நீங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளோட லைக் பட்டனை அடிச்சு வச்சிருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க, உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் கூட்டுவாங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஒன்று அகடமிக் வீடியோஸ், இல்லாட்டி மோட்டிவேஷனல் செஷன்ஸ், இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜி, டைம் டேபிள், இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் தேல் ஆல்சோ பெனிஃபிட். ஓகே, வெரி குட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒர்க் ஃபார் எனர்ஜி. இதுல நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நான் இன்னைக்கு அடிச்சு உடைக்க போறேன். இன்னைக்கு நான் இந்த சாப்டரை உங்க எல்லாரையும் புரிய வைக்க போறேன். அண்ட் அட்லீஸ்ட் நம்ம போர்டு எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கிராஸ்ப் திஸ் டாபிக் கம்ப்ளீட்லி. சரியா? ஸோ எவ்ரிபடி லிசன் கேர்ஃபுல்லி. இன்ட்ரோடக்ஷன். இந்த சாப்டர் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் in our day-to-day lives. Day-to-day life we all do work, இல்லையா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒர்க் என்னது? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒர்க் என்னது? ஃபார்மர் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட். அது வந்து ஒர்க் சார், ஹார்ட் ஒர்க் சார். அது ஒரு ஃபார்மர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு, அது ஒர்க் சார். வீடை கூட்டி பெருக்கிறது அது ஒரு ஒர்க் சார். நான் படிக்கிறது அது ஒரு ஒர்க் சார், இல்லையா?
Do you all agree? இதெல்லாம் தான் நம்ம ஒர்க்னு சொல்லுவோம் in our colloquial language. When we speak in our house, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருந்த? படிச்சுட்டு இருந்தேன். நான் வேலை பார்க்குறேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வீடை கூட்டி பெருக்கிட்டு இருந்தேன். புரியுதா? ஸோ அதான் ஒர்க் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம what is a mathematical way to express work? In physics, how do we study work? அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஓ தட்டு விளக்குறதா? கிரேட். யாரோ ஒருத்தர் சார் தட்டு விளக்குறது சார், சூப்பர், கிரேட். ஸோ சாப்பிட்றது சார், சாப்பிட்றது ஒர்க். ஓகே, கிரேட். ரொம்ப கஷ்டமான வேலை. கிரேட் கிரேட். ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் ஷேரிங் யுவர் இன்சைட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஸோ பசங்களா, ஸோ ஒர்க் நீங்களாம் நினைக்கிறது என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லை தள்ளுறது அது வந்து ஒர்க், படிக்கிறது இஸ் ஒர்க். ஓகேவா? ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து வில் கெட் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் இட். இன்னைக்கு வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் வே டு எக்ஸ்பிரஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். ஐ வில் டீச் யூ வெரி சூன். அண்ட் அதுக்கப்புறம் எனர்ஜினா என்னது? எனர்ஜினா இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். கரெக்டா? ஏன்னா நீங்களாம் எனர்ஜி நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி சொல்லுவோம்? சார் மேரத்தான் ரன்னர்ஸ் சார். யார் யாரெல்லாம் மேரத்தான் ரன்னர்ஸ் பார்த்துருக்கீங்க? How many of you have seen marathon runners? உங்களால ஓட முடியுமா? சென்னை மேரத்தான் யார் யாரெல்லாம் ஓடி இருக்கீங்க? சென்னை மேரத்தான் ஓடி இருக்கீங்களா? நான் ஓடி ட்ரை பண்ணேன், பாதி மேரத்தான்ல என்னால் ஒண்ணுமே முடியல. I ran out of breath. Okay, but yeah, some people completed fully. Okay, so marathon வந்து ஓடுறது ரொம்ப கஷ்டம் பசங்களா. You need a lot of energy, you need a lot of stamina. இல்லையா? ஸோ நீ எனர்ஜி ஸ்டாமினா இருந்தாதான் உன்னால அவ்வளோ ஓட முடியும், அவ்வளோ ஒர்க் பண்ண முடியும். இல்லையா? ஸோ இதுலேருந்து உனக்கு புரியுது பார்த்தியா? எனர்ஜினா இட் இஸ் த எபிலிட்டி டு டூ ஒர்க், இட் இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். சம்மல அண்ட் ஃபிசிக்ஸ்லையும் ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் நினச்சது இந்த மேரத்தான்ல ஓடுற எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜின்னு நினைக்கிறீங்களே, அது சூப்பர், அது கரெக்ட். ஏன்னா இந்த எனர்ஜி இருக்கனால தான் நம்ம மேரத்தான் ரன்னர்ஸ்லாம் ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ஸோ எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், it is the ability to do work. I hope all of you are clear. So அதான் நம்மளோட எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஒர்க்னா நம்ம எஃபர்ட் போடுறது, எனர்ஜினா த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அதான் எனர்ஜி. அண்ட் பவர்னா என்னது? பவர்னா நம்ம பாக்ஸிங்ல சொல்லுவாங்கல்ல, பவர்ஃபுல் பஞ்ச். சார் சல்லுன்னு அடிச்சான் சார், அப்படியே அந்த அடுத்த பிளேயர் கீழே விழுந்துட்டான் சார். நான் ரீப்ளே வந்த பிறகு தான் சார் பார்த்தேன். How many of you have felt that? நான் பாக்ஸிங் மேட்ச்லாம் பார்த்துருக்கேன். ரீப்ளேல தான் நம்மளுக்கு தெரியுமே அவன் என்ன பண்ணான்னு. உண்மையான ஸ்பீட்ல பார்த்தா அவன் அடிச்சது தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு பேர் தான் பவர்ஃபுல் பஞ்ச். இல்லையா? ஸோ பவர் மீன்ஸ் யூ அப்ளை அ ஃபோர்ஸ் இன் அ வெரி குவிக் மேனர். யூ அப்ளை அ ஃபோர்ஸ் இன் அ வெரி குவிக் மேனர். ஸோ that's something you can think of as power. ஓகே, சூப்பரா? ஸோ இதான் நம்மளோட டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இதுல இருந்து எப்படி நம்ம பிசிக்ஸ்க்கு வரலாம் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம அழகா பிசிக்ஸ்க்கு கொண்டு வர போறோம். பிசிக்ஸ்ல வாட் இஸ் த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒர்க், ஃபார் எனர்ஜி, ஃபார் பவர், எவ்ரிதிங் we are going to study. ஹாப்பி? சூப்பரா? ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ நம்ம சாப்டருக்குள்ள நுழைய போறோம். இனிமேட் நான் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கு வரப்போறது, உங்க எக்ஸாமுக்கு தேவையான பொருட்கள், டெஃபினிஷன்ஸ், டேர்ம்ஸ், ப்ராப்ளம்ஸ், அதை மட்டும் தான் நான் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஆர் யூ ரெடி? கிரேட். நிறைய பேருக்கு நாளைக்கே பிசிக்ஸ் எக்ஸாம். சூப்பர். ஸோ பசங்களா, நாளைக்கே பிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கவங்களுக்கு இந்த செஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் டில் தி எண்ட். ஸோ இந்த செஷன் நான் சொன்னது போல 4 மணி வரைக்கும் நான் எடுக்க போறேன், 2 hour செஷன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டில் தி எண்ட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஒர்க்னா என்னது? ஒர்க் வந்து நீங்க சின்ன வயசுலேயே படிச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். You have studied this in 9th standard, கரெக்டா? ஞாபகம் இருக்கா? சார் ஆமா சார், 9th standardல இதே சாப்டர் நாங்க படிச்சோம் சார், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர்னு. ஸோ அதுல ஒர்க்னா என்னதுப்பா? ஒர்க்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் இருக்கா? How many of you remember that? நீங்க 9thல அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஒர்க் டன்னா என்னது? ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஒர்க் டன். ஸோ நீ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற, அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்துச்சுன்னா நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸால அப்போதான் நீ ஒர்க் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு செவுத்தை
ஒரு செவுத்தை நான் நாள் ஃபுல்லா தள்ளிட்டே இருக்கேன். ஓகேவா? என் வீட்டுல தான் செவுரு, லெஃப்ட் சைட்ல செவுரு இருக்கு, உங்களுக்கு கேமரால தெரியல. நான் அந்த செவுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா, இன்னைக்கு காந்தி ஜெயந்தி லீவு, ஷிமோன் சார் வெட்டியா இருக்காரு, என்ன பண்றதுன்னே தெரியல, சரி வா செவுத்தை தள்ளி பார்ப்போம் அப்படின்னு நான் செவுத்தை பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லா தள்ளிட்டு இருந்தாலும் நான் பண்ண ஒர்க் எவ்வளோ? முட்டாய். ஏன்? பிசிக்ஸ் படி முட்டை தான். ஏன்? ஏன்னா செவுரு நவரவே இல்லை. ஆனா சார் உங்களுக்கு வேர்த்து ஊத்தி இருக்கே சார், தொப்பக்கட்டே நினைச்சிட்டீங்க சார், ஆனாலும் ஒர்க் பண்ணலையா? என்னடா கடுப்பேத்துறீங்க? பிசிக்ஸ் படி ஒர்க்கே பண்ணலையா? எஸ். So if your object is not moving, even if you apply a force for the entire day, your work done is 0. Got it? புரியுதா? ஸோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. எது? 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல கூலிஸ்லாம் they carry luggage. What is the work done by them? Work done by them is 0. இத போய் நீ கூலிட்ட சொல்ல முடியுமா? ஆனா நீங்க தூக்கவே இல்லைனா உங்க ஒர்க் டன் 0. நான் வந்து ஷிமோன் சார் ஸ்டூடெண்ட், பிசிக்ஸ்ல நான் படிச்சிருக்கேன், எங்களை ஏமாத்தாதீங்க, நீங்க தூக்கிட்டு வந்தது சந்தோஷம் தான், ஆனா உங்களுக்கு காசு தர முடியாது, போங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா கழுத்து மேலே வைப்பாங்க ஒண்ணு. ஓகே, so you cannot tell that to them, but yeah, by physics work done by them is also 0. okay, because அவங்க கேரி பண்ற டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் 90 degrees. ஓகேவா? இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, work done வந்து 0 if your force and displacement are perpendicular to each other. பார்த்துருக்கீங்களா? இது கூட படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வெரி ட்ரிக்கி எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் 0வா இருக்கும் work done, இல்லையா? ஸோ you have to be careful, you have to understand that these are all expressions in physics. Okay, great. So now let's move forward. Whenever a force acts on a body, ஏதோ ஒரு பாடியில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அந்த பாடி டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா பை அ டிஸ்டன்ஸ் d, then work done எவ்வளோ? work done is f into d. ஓகேவா? work done is f into d. பசங்களா, இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். work done வந்து force into displacement along the direction of force. சூப்பரா? ஸோ ரெண்டு விதமா நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்களாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, சார் நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது, 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது ஒர்க் வந்து f into d சார். ஆனா இப்போ 11thல நான் உங்களுக்கு சொல்லி தர போறது ஒர்க் டன் இஸ் force into displacement along the direction of force. Along the direction of force. இல்லாட்டி you can write it as displacement into force along the direction of displacement. புரியுதா? சோ இந்த ரெண்டுமே கரெக்ட். சோ 11thல நீங்க இதை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதை யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? ஆனா 9thல மேபி நீங்க இதான் படிச்சிருப்பீங்க. இது வந்து சும்மா ஸ்டார்டிங் மட்டும்தான், ட்ரெய்லர் மட்டும்தான். உண்மையான ஃபார்முலா this is the right one. ஓகே, எஸ். நிறைய பேர் FD cos theta சொல்றீங்க, that's correct. yes, you are absolutely right. Avani Shri, very good. Humaira, very good. Sigma guys, absolutely right. All of you are correct. So முன்னாடி போலாமா? So இதெல்லாம் தான் பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் ஒர்க் டன். இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் லெவல், இது 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்லா ப்ராப்பரான ஃபார்முலாவை காமிக்க போறேன். I hope all of you are ready. Let's move forward. So பசங்களா, நான் சொன்னேன்ல work done என்னது? It is distance into the force along the distance. ஓகேவா? சோ பசங்களா, work done எப்படி எழுதலாம்? work done வந்து displacement into the force. force நான் இப்படி அப்ளை பண்றேன், ஆனா அந்த ஃபோர்ஸை போட முடியுமா? போடக்கூடாது. எந்த ஃபோர்ஸை போடணும்? displacement into the force along the displacement. அதை மறக்காதீங்க, the force along the displacement. சோ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. சார் இல்ல சார் ஒன்னு ஃபோர்ஸ் போட்டுறீங்க, டேய் தம்பி தயவுசெய்து அதை சொல்லாதடா. இந்த ப்ளூ கலர் வந்து ரிசால்வ் பண்ண ஃபோர்ஸ், சரியா? இந்த ப்ளூ கலர் கீழே இருக்குல்ல, அதை நான் ரிசால்வ் பண்ணி வர ஃபோர்ஸ். ஸோ இந்த பாடிக்கு நான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்றேன், எஃப். சரியா? இந்த பாடிக்கு நான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் அப்ளை பண்றேன், எஃப். நான் என்ன பண்ண போறேன், இந்த எஃப் ரெண்டா ரிசால்வ் பண்ண போறேன். இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்கல்ல, 11th ஆரம்பத்துல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், வெக்டர்ஸ், அது இதுன்னு படிச்சீங்கல்ல, அதுல கண்டிப்பா உங்களுக்கு ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும்.
ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் என்ன சொல்லுது? ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னா அதை நான் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வெர்டிக்கல் காம்பனன்ட், ஒன்னு ஹாரிசான்டல் காம்பனன்ட். அதுல உனக்கு ஆங்கிள் தேவை. சோ இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள்? தி ஆங்கிள் பிட்வீன் எஃப் அண்ட் டி. தீட்டா என்னது? தி ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் யோர் தீட்டா. சோ இந்த ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஆங்கிள் சைட்ல மூவ் பண்ணினா காஸ் தீட்டா. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆங்கிளோட மூவ் பண்ணினா காஸ் தீட்டா, ஆங்கிளுக்கு எதிர்த்து மூவ் பண்ணினா சைன் தீட்டா. ஷார்டஸ்ட் டெக்னிக். இதை ஞாபகம் வச்சுக்கோ, யாராலையும் உன்னை தடுக்க முடியாது. யூ வில் நெவர் கோ ராங். ஓகேவா? சோ ஆங்கிளோட சாஞ்சா காஸ் தீட்டா. சோ எஃப் காஸ் தீட்டா. அதான் ஃபோர்ஸ் இன் தி ஹாரிசான்டல் டைரக்ஷன். அப்ப வெர்டிகல் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எவ்வளவு? அப்ப வெர்டிகல் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து எஃப் சைன் தீட்டா. சாரே மாஸ், வேற லெவல். ஓகேவா? Did you all like it? Are you all clear? So இப்ப நான் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? work done is equal to displacement into force along the direction of displacement. Force along the direction of displacement னா so இதான் displacement direction. சார் அப்ப displacement ஹாரிசான்டலா இருக்கு சார். சூப்பர் பா. அப்ப ஃபோர்ஸும் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் மட்டும் எடு. ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? F cos theta சார். அதை போடு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதான் ஆன்சர். வேற லெவலா? Did you guys love it? சோ இப்ப இது என்னது சார்? FD cos theta. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். நம்மளோட ஸ்கேலார் ப்ராடக்ட் சார், நம்மளோட டாட் ப்ராடக்ட் சார். F dot D. F dot D வந்து FD cos theta சார். So work done is equal to F dot D. That's the formula I want you guys to remember. Supera. Did you all like it? Are you all clear? எல்லாரும் ஹாப்பினா? Then நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. I hope you all enjoyed it. Shall we proceed? ஸோ இந்த ஃபார்முலா ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முதல் half an hour இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வேற வேற விதமான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறோம். தயாரா? ஏன்னா உங்க ஸ்கூல் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 2-3 கேள்வியாவது கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன். எல்லாரும் உங்களோட பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. I will try to help you out. Okay? Are you guys ready? So shall we move forward? Let's go. So everybody all clear with this? எல்லாரும் இது கிளியர்னா சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்கப்பா. எல்லாரும் குவிக்கா. டார்க் வச்சு எப்போ சார்? டார்க் வச்சு ஒர்க் டன் வந்து நம்ம ரொட்டேஷன்ல படிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா டார்க் வந்து ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் அந்த சாப்டர்ல தான் we start. ஓகே, இந்த சாப்டர்ல we only stick to linear motion, that is translational motion. Okay, superb, very good. சார் இன்னும் சாப்பிடல சார். டேய் நீ வீடியோ தானே பாக்குற, சாப்பாடு எடுத்துட்டே பாடுறா. பரவாயில்ல, ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட். நீ சாப்பிட்டுட்டே பார்க்க கூடாது, நான் ஃபீல் பண்ணுவேன், அப்பெல்லாம் நினைக்காத. நீ சாப்பிட்டுட்டே பாரு, ஆனா நல்லா கவனி, சரியா? சாப்பாட்டுல ஃபோக்கஸ் பண்ணாத. கிரேட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஒர்க் டன் இஸ் அ டேஷ் குவான்டிட்டி. என்ன குவான்டிட்டிப்பா சொல்லுங்க எல்லாரும்? டப்புன்னு சொல்லுங்கப்பா, குவிக்கா. ஹியூமைரா, கண்டிப்பா ஹியூமைரா. கெமிக்கல் பாண்டிங் அண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாசம் நான் முடிச்சிருவேன். இந்த மாசம் என்ன சார் இந்த மாசம் சொல்றீங்க? ஆமாயா, எல்லாமே பெரிய பெரிய சாப்டர்ஸ். ஸோ இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ டு கம்ப்ளீட். ஏன்னா எனக்கு வந்து நல்லா பண்ணாதான் திருப்தியா இருக்கும். ஓகே, ஐ டோன்ட் டூ அரகுறை ஜாப். ஐ வில் டூ வாட் ஐ டூ, ஐ வில் டூ ப்ராப்பர்லி. ஓகே, கிரேட். ஸோ பசங்களா, ஒர்க் டன் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. வேற லெவல். யார் இது? ரவி பிரசாத், ஸ்ரீநிதி. எங்கேயோ போயிட்டீங்க நீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. டேய் இப்பதான்டா சொன்னேன் ஒர்க் டன் வந்து F dot D ன்னு. F dot D னா ஸ்கேலார் ப்ராடக்ட் பா. ஓகேவா? அதுக்கு பேரே ஸ்கேலார் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட். ஒர்க் டன் இஸ் வாட்? ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர். ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர், டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் அ வெக்டர். அது ரெண்டு டாட் பண்ண வரும். டாட் ப்ராடக்ட் will always give you scalar. Dot product is also called as scalar product. அதோட இன்னொரு பேர் என்னது? அதோட இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏன் அதுக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட்னு பேரு? ஏன் ஸ்கேலார் ப்ராடக்ட் பேர்னா, ஏன்னா டாட் ப்ராடக்ட் will always give you scalar quantity. Will always give you scalar quantity. சூப்பரா, வேற லெவலா. இனிமேல் மறக்க மாட்டீங்களா? So work done is a scalar நண்பர்களே. தயவுசெய்து வெக்டர்லாம் சொல்லாதீங்க. That's absolutely wrong. குவார்டர்லியை வச்சுக்கிட்டு சில பேர் குவார்டர்லி முடிச்சுட்டு ஸ்கேலார் சொல்றீங்க பாத்தீங்களா? ஸ்லைட்டா வலிக்குது. ஓகே,
So முன்னாடி போலாமா? Shall we go forward? Very good. Work done க்கு direction இல்லப்பா, வெறும் magnitude மட்டும்தான் கிஷோர். Direction is for displacement, direction is for force, not for work done. Work done க்கு direction கிடையாது, வெறும் magnitude மட்டும்தான். சரியா? I hope you understood it now. So let's move forward, my dear boys and girls. So இது வந்து சில நல்ல விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்காட்டி கூட பரவாயில்ல, நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படி இதை டிரைவ் பண்ணணும்னு. ஓகேவா? ஸோ பசங்களா, ஒர்க் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார்னா நாட் அ வெக்டர் பேசிக்லி. ஓகே, ஏன்னா வெக்டர் இல்லாட்டி இட் வில் பி ஸ்கேலார். ஒன்றும் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. ஸோ ஒர்க் டன் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் எஃப் டாட் டி. ஸோ இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஸ்கேலார் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் இன்னொரு பேர் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்டன்ட் வந்து ஸ்கேலாராக தான் இருக்கும். ஸோ ஒர்க் டன் அதனால தான் ஸ்கேலார். ஒர்க் டனோட யூனிட்ஸ் என்னது? ஒர்க் வந்து இட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் ஒரு யூனிட்ஸ் வந்து நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட்ஸ் வந்து மீட்டர். கரெக்டா? ஃபோர்ஸ் நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். நியூட்டன் மீட்டர் தான் நம்மளோட ஜூல்ஸ். நியூட்டன் மீட்டர் தான் நம்மளோட ஜூல்ஸ். ஸோ ஒர்க் டனோட எஸ்ஐ யூனிட் இஸ் ஜூல்ஸ். சூப்பரா? ஸோ இதான் பசங்க கேட்டுட்டே இருப்பாங்க, சார் ஒர்க் டனுக்கும் ஜூல்ஸா, அப்போ எனர்ஜிக்கும் ஜூல்ஸா சார்? ஆமாயா, ஒர்க் டனும் ஜூல்ஸ் தான், எனர்ஜியும் ஜூல்ஸ் தான். ஏன்னா எனர்ஜி இஸ் ஜஸ்ட் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். எனர்ஜி இஸ் ஜஸ்ட் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். தட்ஸ் இட். எல்லாருக்கும் கிளியரா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? வெரி குட், சூப்பர் பா. ஸோ ஒர்க் டன் வந்து நம்மளோட ஜூல் தான் எஸ்ஐ யூனிட். அடுத்தது டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது? ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து இட் இஸ் ml t பவர் -2. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லெங்த். ஸோ லெங்த் வந்து L. ஸோ அதனால தான் ஒர்க் டன் வந்து L இன்டு L L ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ml ஸ்கொயர் t பவர் -2. இதான் டைமென்ஷன் ஆஃப் ஒர்க். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, யாரெல்லாம் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, உங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்து ml t பவர் -2. சார் எப்படி சார் ஃபோர்ஸ் வந்து ml t பவர் -2? அதுவே எனக்கு புரியல சார். நண்பர்களே, ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அண்ட் ஆக்சலரேஷன் வந்து என்னது? வெலாசிட்டி பை டைம் இல்லையா? ஸோ மாஸ் m வந்து என்னது? மாஸ் வந்து m. வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ வெலாசிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். அண்ட் கீழே டிவைடட் பை டைம். ஸோ கீழே ஐ ஹாவ் டிவைடட் பை டைம். ஸோ t பவர் -1. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணினா யூ வில் கெட் ml t பவர் -2. அதான் ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஸோ ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம், வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதுனா, வெலாசிட்டி இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ கீழே ஒன்று டைம் இருக்கு, அதான் டைம் ஸ்கொயர் போட்டேன். ஸோ மாஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர். மாஸ் டிஸ்டன்ஸ் L, ஏன்னா டிஸ்டன்ஸ் த லெங்த் யூனிட் இல்லையா? ஸோ அதனால L, அப்புறம் பை டி ஸ்கொயர், அதான் t பவர் -2 வந்துடும். சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? எல்லாருக்கும் சந்தோஷமா? ஹாப்பியா இப்போ? ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ஒர்க்கோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்துச்சு, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். இதை யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். வெரி குட், வெரி குட். யூ கைஸ் ஆர் அப்சல்யூட்லி ஆசம். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. Everybody do it and do it fast. I want you guys to answer and be involved in the class. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என்ன இருக்கு? A force of 25 Newton at an angle 60 degree to the horizontal is used to push a block along the floor for a distance of 3 meters. How much work is done? Quicker சொல்லுங்கப்பா. How much work is done? எல்லாம் யோசிச்சு சால்வ் பண்ணுங்க. Very good, very good. Ajay Ati,
எஸ் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், வெரி குட். வேற யாரு? வேற யாருமே சால்வ் பண்ணலையா? சிக்மா கைஸ், வெரி குட் சிக்மா, யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். அவானி ஸ்ரீ, ஸ்ரீநிதி, விஹாசினி எல்லாருமே ரைட்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்யா. சிவானி, சூப்பர் சிவானி, கிரேட் ஜாப். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னு பாத்தீங்கன்னா பசங்களா, நம்மளோட ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? நம்மளோட ஒர்க் டன் ஃபார்முலா வந்து W இல்லையா? W is equal to F dot D இல்லையா? இதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். F dot D னா எது? F dot D னா நம்ம டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். F dot D னா FD cos theta இல்லையா? FD cos theta. ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ? ஃபோர்ஸ் 25 கொடுத்துருக்கான், அழகா 25 போடு. D டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் 3 meters நம்ம நவுத்துறோம். ஸோ 3 meters நம்ம நவுத்துறோம். அண்ட் வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தெம்? ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் ஆங்கிள் என்னது? 60 டிகிரி. ஓகேவா? ஸோ அதனால cos of 60 அவ்வளோதான். இந்த மாதிரி அழகா எழுதிட்டு நீ சால்வ் பண்ணினா நீ தப்பே விட மாட்ட. cos 60 எவ்வளோ? cos 60 வந்து half. So work done is 75/2 which is 37.5. That is your right answer. ஓகேவா? அண்ட் பசங்களா அவசரப்பட்டு சால்வ் பண்ணாதீங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வரைஞ்சு பாருங்க. நீங்க கரெக்டா ப்ரொசீட் பண்றீங்களா இல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் விடுறீங்களான்னு கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அழகா வரைஞ்சு பார்த்துட்டு அப்புறமாடி சால்வ் பண்ணுங்க. அவசரப்பட்டு டைரக்டா FD cos thetaல அப்படியே F இங்க இருக்கு போடு, D இங்க இருக்கு போடு, தீட்டா இங்க இருக்கு அதை போடு அப்படின்னு போடாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் யூ மைட் கோ ராங். ஏன்னா அவன் இந்த கேள்விக்கு அதை லக்கிலி கரெக்டா வருது. ஆனா சில டைம் அவன் என்ன பண்ணுவான், உன்னை வேணும்ட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே ஆங்கிள் வித் வெர்டிக்கல் கொடுத்துருப்பான். ஆங்கிள் வித் வெர்டிக்கல் கொடுத்துருந்தா நீ கேர்ஃபுல்லா பண்ணணும், புரியுதா? சில பசங்க அவசரத்தை தப்பு விட்டு முட்டை மார்க் வாங்குவாங்க. ஹவ் ஹாஃப் சார்? சபர்மதி cos 60 வந்து half. 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்களா டேபிள்? 10th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னாமெட்ரி டேபிள் படிச்சிருப்பீங்களா? ஸோ அதுல cos 60 வந்து half. ஐம் ஷூர் யூ ஹவ் சீன் தட். ஓகே, ஹவ் cos? துரீன் கிருஷ்ணா நண்பா, என்ன டவுட் கேட்குற நண்பா? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் முடிச்சாச்சு, வெக்டர்ஸ் முடிச்சாச்சு, மோஷன் இன் 1D முடிச்சாச்சு, மோஷன் இன் 2D முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு டாட் ப்ராடக்ட் தம்பி, டாட் ப்ராடக்ட் என்னது? F dot D. டாட் ப்ராடக்ட் வந்து F dot D எவ்வளோப்பா? டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா F dot D வந்து FD cos theta. ஏன்னா டாட் ப்ராடக்ட் நீ படிச்சிருப்பில்ல வெக்டர்ஸ்ல, A வெக்டர் டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A மேக்னிடியூட் ஆஃப் B cos theta. அதான் தம்பி யூஸ் பண்ணியிருக்கேன், புரியுதா? That is what I have used here. அதான் cos theta. And theta அவன் 16 கொடுத்துருக்கான்ல, ஸோ அந்த theta 60 தான் நீங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ cos 60 வந்து half. I hope all of you are clear. I hope all of you are happy with this now. So shall I move forward? முன்னாடி போலாமா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பசங்களா நான் சொன்னது போல கொஞ்சம் இந்த மாதிரி கேள்வி வந்தா டயக்ராம் வரைஞ்சிட்டு போடுங்க. டயக்ராம் எப்படி சார் வரைகிறது? ஸோ இந்த நம்ம கிரவுண்ட்ல வந்து ஒரு பிளாக் இருக்கு. இந்த பிளாக்ல வந்து நான் ஃபோர்ஸ் F அப்ளை பண்றேன். இட் ஹாஸ் 60 டிகிரி வித் தி ஹாரிசான்டல். 60 டிகிரி வித் தி ஹாரிசான்டல். இதான் கொஸ்டின். அண்ட் இந்த பிளாக் எவ்வளவு மூவ் பண்ணுது? இந்த பிளாக் வந்து 3 மீட்டர் மூவ் பண்ணுது. இந்த பிளாக் இங்க வந்தது. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சிக்கோ. ஸோ இந்த டயக்ராம் வரைகிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? உனக்கு என்ன டைம் வேஸ்ட் ஆக போதா? ஆனா எவ்வளோ கிளாரிட்டி கிடைக்குது பார். இந்த மாதிரி நீ டயக்ராம் வரைஞ்சா உனக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், தப்பு விட மாட்டேன், புரியுதா? ஸோ அதனால ப்ளீஸ் என்னோட அட்வைஸ், எந்த கேள்வினாலும் லைட்டா எடுத்துக்காதீங்க, டயக்ராம் வரைஞ்சிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? வெரி குட், வெரி குட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஒர்க் டன்? ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் டன் வந்து இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ், இட் கேன் பி ஜீரோ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்போ பாசிட்டிவ் ஒர்க் இருக்கும், எப்போ நெகட்டிவ் ஒர்க் இருக்கும், எப்போ ஒர்க் ஜீரோவா இருக்கும்ன்றது. ஸோ எல்லாரும் கேட்குறீங்களா? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஆரம்பிக்கலாமா? வெரி குட், வெரி குட், சூப்பர், எக்ஸாக்ட்லி கிஷோர், யூ கேன் டூ தட் ஆல்சோ. ஸோ பசங்களா பாசிட்டிவ் ஒர்க் எப்போனா நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸால அந்த பாடி வந்து நீ அப்ளை பண்ற டைரக்ஷன்ல நவுறணும். ஓகேவா? பாசிட்டிவ் ஒர்க் எப்போ வரும்னா நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸால அந்த பாடி வந்து நீ அப்ளை பண்ற டைரக்ஷன்ல நவுறணும். புரியுதா? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? வாட் எவர் ஃபோர்ஸ் யூ ஆர் அப்ளைங், நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸால அந்த பாடி வந்து நீ அப்ளை பண்ற டைரக்ஷன்ல நவுந்தா பாசிட்டிவ் ஒர்க். ஸோ இதை சிம்பிளா நம்ம எப்படி சொல்லலாம்னா
the angle must be acute angle. The angle must be acute angle. ஏன்னா acute angle இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? Very good. Superb, Devadarshini. Awesome. So, whenever your theta is acute angle, theta acute is 0 to 90. So, theta acute na 0 to 90 kulla angle irunchina kandipa work done on the positive. Okay va? Are you all clear? Everybody happy with this? Superb. Vera level pa. Ipa example of positive work pathina, we lift a body up. When we lift a body up, so தரையிலேருந்து ஒரு சிலிண்டர் நான் தூக்குறேன். இல்லாட்டி நம்மளோட வீட்டில் தண்ணி கேன் வரும்ல, பபிள் டாப் தண்ணி கேன்லாம் நம்ம வீட்டில் வரும்ல, அதை நம்ம தரையிலேருந்து தூக்குறப்போ we do work, we do positive work. ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் வந்து மேலே தூக்கும், மேலே அப்ளை பண்ணுவோம். கரெக்டா அந்த தண்ணி கேனும் மேலே தான் மூவ் பண்ணும் இல்லையா? ஸோ தண்ணி கேனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸுமே ரெண்டுமே மேலே. ஸோ அதனால நான் அப்ளை பண்ற டைரக்ஷன்ல தண்ணி கேன் நவுறுது. அப்படி இருந்தா பாசிட்டிவ் ஒர்க்னு அர்த்தம். Did you all love it? That's it. So this is an example of positive work. புரியுதா? ஏன் பாசிட்டிவ் ஒர்க்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்னோட ஒரு காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. என்னோட ஒரு காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால பாசிட்டிவ் ஒர்க். நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன்ல இருந்தா, ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் இருந்தாலே பாசிட்டிவ் ஒர்க் தான் அர்த்தம். சூப்பரா? Did you all like it? Very good. So இப்போ நம்ம முன்னாடி போய் நெகட்டிவ் ஒர்க் பார்க்கலாம். நெகட்டிவ் ஒர்க் யார் பண்ணுவா? ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன். ஏன்னா நான் நடந்து முன்னாடி போனா ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷன் பின்னாடி ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் பின்னாடி ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் என் மேல பண்றது நெகட்டிவ் ஒர்க். ஏன்னா ஃப்ரிக்ஷன் என்னை நிறுத்துது, என்னைய பின்னாடி இழுக்குது. ஆனா நான் எப்படி போறேன்? நான் சொல்றேன், டே ஃப்ரிக்ஷன் போடா, நீ என்னதான் பின்னாடி இழுத்தாலும் நான் முன்னாடி தான் போவேன். ஸோ ஃப்ரிக்ஷன் என் மேல ஒர்க் பண்ணுது, ஆனா நெகட்டிவ் ஒர்க். ஏன்னா ஃப்ரிக்ஷன் என்னை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணுது, ஆனா நான் முன்னாடி நடந்து போறேன். ஸோ அதான் இங்க எக்ஸாம்பிள் பாரு. ஃப்ரிக்ஷன் வந்து ரெட் கலர்ல பின்னாடி இருக்கு, ஆனா அந்த பிளாக் வந்து வேற டைரக்ஷன்ல போகுது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்ம ஃபோர்ஸும் வேற வேற டைரக்ஷன்ல இருந்தா அப்போ நெகட்டிவ் ஒர்க். புரியுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நம்மளோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸும் வேற வேற டைரக்ஷன்ல இருந்தா அப்போ நம்ம நெகட்டிவ் ஒர்க் இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கு சிம்பிளா நீங்க சொல்லணும்னா நம்மளோட ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி obtuse ஆங்கிள். ஸோ ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மத்தியில இருக்க ஆங்கிள், அந்த ஆங்கிள் obtuse ஆங்கிளா இருந்தா, obtuse ஆங்கிள் என்னது? 90க்கு மேல 180 கீழே. ஸோ 90க்கு மேல 180 கீழே அப்படி இருந்தா, if you have an obtuse angle, then you will have negative work. சரியா? Are you all clear? Everybody happy with this, my dear boys and girls? சூப்பரா? சந்தோஷமா? எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல? ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியர்னா சாட்ல ஒரு AD2 ஒரு ஃபயரை போடுங்கப்பா. சார் வெறும் ஃபிக்ஷன் மட்டும் தான் நெகட்டிவ் ஒர்க்கா சார்? இல்லப்பா, கிராவிட்டி கூட நெகட்டிவ் ஒர்க் பண்ணும். நீ ஒரு பாலை மேல தூக்கி போடுற, அப்போ கிராவிட்டி will do negative work. Did you all realize it? Did you all realize it? ஒரு பால் வச்சிருக்க, அந்த பாலை நான் கீழே இழுத்து மேல தூக்கி போடுறேன். I am throwing the ball up. ஸோ பாலை மேல தூக்கி போட்டா பால் எப்படி போயிட்டு இருக்கு சார்? பால் மேல போகுது சார். கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகுது சார்? கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது சார். ஸோ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இஸ் டவுன்வர்ட்ஸ், whereas the ball is moving upwards. So force-உம் direction of ball-உம் வேற வேற. So almost 180 degrees இல்லையா? So you'll have 180 degrees angle between them. So force gravity கீழே, ball போறது மேல, அப்போ negative work. So gravity can also do negative work on your body. So negative work friction மட்டும் தான் இல்ல. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் friction சொல்லியிருக்கேன். சார் what about 90 சார்? So force-க்கும் displacement-க்கும் 90 டிகிரி இருந்தா work done is முட்டாய் முட்டாய் முட்டாய். ஓகே? So force-க்கும் displacement-க்கும் மத்தியில ஆங்கிள் 90 டிகிரினா work done is 0. சார் எப்படி சார்? ஏன்னா work done is F dot D. F dot D na FD cos theta. And cos theta, cos 90 எவ்வளோ நண்பர்களே? cos 90. ஆமா சார்,
cos 90 முட்டை சார். cos 90 முட்டைங்கிறனால FD into 0 will be 0. அதனால தான் work done is முட்டை when the angle between force and displacement is 90 degree, 90 degree. ஓகேவா? முன்னாடி போலாமா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? Shall I proceed forward? Very good, Nikki. Awesome. Brilliant. Great job. So, இப்போ முன்னாடி போலாமா? Srinidhi, absolutely right. Great. Exactly. Cricket with Inyavan. You are absolutely right. So, இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. I hope உங்க எல்லாருக்கும் basics புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So, can work done be 0? Can work done be 0? Everybody think about it and let me know. Quickly. சீக்கிரமா சொல்லுங்கப்பா. Can the work done be 0? Yes, absolutely. இப்பதான் சொல்லி கொடுத்தேன்ல, work done 0-வா இருக்கலாம். ஓகேவா? So yes, it is possible. Work done எப்போ 0-வா இருக்கலாம்? Work done எப்போ 0-வா இருக்கலாம்னா when either F is 0 or D is 0 or theta is 90. So எது ஒண்ணு நடந்தாலும் work done வந்து 0-வா இருக்கலாம். Force இல்லாட்டி work-ஏ இல்ல. Displacement இல்லாட்டி work-ஏ இல்ல. Theta 90-னா work-ஏ இல்ல. புரியுதா? So பசங்களா, I hope you all understood it. Work done can be 0 when there is no force, when there is no displacement, or when the angle between force and displacement is 90 degree. Are you all clear? Very good. Superb, my dear boys and girls. வேற level யா. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். அடுத்த கேள்வி. Everybody try to do it fast. I want you guys to be very quick. டப்புன்னு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? Please try to be fast, my dear boys and girls, so that we can move forward. We can move to the next concept quickly. Answer 270 யா? 270 ஆப்ஷன்ல இல்லப்பா. When theta is 270 யா? theta வந்து angle between force and displacement. அது எப்பவுமே 0 to 180 குள்ள தான் இருக்கும். Sigma guy. Theta வந்து the angle between force and displacement. அது எப்பவுமே theta வந்து will be between 0 to 180. அதுக்கு மேல போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? Very good. Jessica says 60. Very good, Jessica. We will check it out. Srinidhi, Priyadarshini, Obito, check பண்ணலாம். Kishore Kumar, IITM aspirant, Satyavadani, very good. Nikki, superb. Pallavi, Prof. 0. Great. Veeralakshmi, superb. Great. Vishnu, வேற level Vishnu. Congrats and all the best. நல்லா படி. Okay. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பசங்களா. Great work. So இதை எப்படி சால்வ் பண்ண நான் சொல்லி தரேன். So work done என்ன ஃபார்முலா? Work done வந்து it is equal to FD cos theta. அதான் work done ஃபார்முலா. So இப்போ ஃபோர்ஸே கொடுக்கல. ஆனா ஃபோர்ஸ் கொடுக்காட்டி என்ன பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் ஃபார்முலா நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருக்கோம். F is equal to ma. F is equal to ma னா mass 5 கிலோ. Mass is 5 kg and A is acceleration. Acceleration எவ்வளோ? Sir, acceleration வந்து 3 meter per second square, sir. So what is force? Force is 15 Newton. இல்லையா? The force is 15 Newton. ஏன்னா 5 into 3 is 15. So force கண்டுபிடிச்சாச்சு. இப்போ displacement எவ்வளோ? Sir, displacement is 4 meter, sir. Displacement is 4 meter. And theta எவ்வளோ? Theta வந்து 0. ஏன்னா a body is displaced through a distance of 4 under an acceleration. So அதே directionல மூவ் ஆகுது பாடி. So இதான் நம்ம ஃபோர்ஸ். இதே directionல தான் அந்த பாடி மூவ் ஆகுது. So displacement வந்து டைரக்டா 4 in the direction of force. So அப்ப ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரே டைரக்ஷன். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரே டைரக்ஷன்னா நம்மளோட theta வந்து முட்டை. So ஆன்சர் வந்து 60 into cos theta எவ்வளோ? Cos theta 60 joules. அதான் நம்மளோட work done. Did you all like it? Are you all clear? I explained it step by step. சந்தோஷமா? முன்னாடி போலாமா? Are you all clear? Shall I move forward? Very good. You guys are awesome. So now let's move forward to the அடுத்த கேள்வி. Now let's see how many of you can solve this. இதெல்லாம் நல்ல கேள்விகள். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பசங்களா. ஸ்லோவா நான் உங்களுக்கு லெவல் ஏத்திக்கிட்டே போறேன். அப்பதான் உங்க ஸ்கூல் எக்ஸாம்லாம் நீ தெரிக்க விட முடியும். Okay? Please do it quickly.
Sivarish, very good Sivarish. I hope you studied it well. Ankit sir would have covered everything, I hope. So அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு உங்க குவார்டர்லி எக்ஸாம்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. I am really looking forward to hearing you guys kill your exams. Okay? So பசங்களா சால்வ் பண்ணலாமா? Calculate the work done by a force F in carrying a particle from this position to this position. So பசங்களா இதான் நம்ம இனிஷியல் பொசிஷன் வச்சுக்கேன். ஓகேவா? இனிஷியல் பொசிஷன் என்னது? எல்லாரும் நல்லா கவனிங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். இனிஷியல் பொசிஷன் வெக்டர் வந்து it is -2i cap plus 1j cap plus 3k cap. புரியுதா? ஏன்னா -2i capல 1j capல and 3k capல, ஏன்னா இது x coordinate, y coordinate and z coordinate. அதே மாதிரி ஃபைனல் பொசிஷன் என்னது சார்? ஃபைனல் பொசிஷன் வந்து இதான் சார். x வந்து 3i cap சார் and y வந்து 6j cap சார் and z வந்து -2k cap சார். ஸோ இதான் நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சப்ட்ராக்ட் பண்ணினா என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணினா யூ கெட் 5i cap plus 5j cap minus 5k cap. சூப்பரா? ஸோ இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ ஃபோர்ஸ் வெக்டர் இருக்கு, displacement vector இருக்கு. So work done is equal to force vector dot your displacement vector. So force vector என்னது? 3i cap minus 2j cap plus 4k cap. அதான் நம்மளோட force vector dot I will do the displacement vector now. Displacement vector is what? 5i cap plus 5j cap minus 5k cap. So இதான் நம்மளோட displacement vector. So dot product எப்படி எடுப்பீங்க? Dot product ரொம்ப easy. How do you do it? I cap multiply பண்ணு, I cap multiply பண்ணு. ஓகேவா? So 3 into 5 எவ்வளோ? 3 into 5 15 சார். சூப்பர் பா. அப்புறம் j cap multiply பண்ணு, -2 into 5 -10. அப்புறம் k cap multiply பண்ணு, 4 into -5 -20. சார் இதான் சார் ஆன்சர். இதான் சார் நம்மளோட work done in joules. So work done எவ்வளோப்பா? 15 minus 10 minus 20. So minus 15 joules தான் நம்மளோட ஆன்சர். So option B யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ நீங்களாம் கரெக்ட். அவனி ஸ்ரீ வெரி குட், யூ ஆர் ரைட். PTH சிவகுமார் வெரி குட். தமிழ் செல்வன், சிவமுருகன், பிரதீக்ஷா, சிக்மா கைஸ் வெரி குட், வெரி குட். யூ ஆர் ஆல் அப்சல்யூட்லி ரைட். குட் ஜாப், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போலாமா? சத்யவதனி, Obito Uchiha, you are absolutely right. Humaira, great. All of you are correct, pasangla. Ramya, Nikki, Navanita, superb. Hi, Maths Variant, Vanakkam, nice to see you here. So the correct answer is -15 joules. I hope you all understood it. Now let's move forward. Okay, இதான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ சொல்யூஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் வந்து நான் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ பசங்களா யாரெல்லாம் டெலிகிராம் குரூப்பை சேராம இருக்கீங்களோ மறக்காம டெலிகிராம் குரூப்பை சேருங்க. இந்த வீடியோ கீழவே லிங்க்ஸ் நிறைய இருக்கும். நம்மளோட எல்லா சேனல்ஸ், என்சிஆர்டி சேனல், என்சிஆர்டி 11th மேத்ஸ் புக்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். என்சிஆர்டியில் இருக்க எல்லா கேள்விகளும் ஓகேவா? இந்த மாசம் நான் மோஸ்டா 11th அப்லோட் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போய் பாருங்க. அண்ட் டெலிகிராமுக்கு லிங்க் இருக்கு. ஸோ டெலிகிராம்ல நான் இந்த பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இதோட ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே சார், ஜேஇ ப்ராப்ளம் சால்விங் செஷன் போடுங்க சார். எஸ், ஐ வில் டூ தட் இன் நவம்பர். பிகாஸ் லாஸ்ட் 3 months ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஜேஇ ஆஸ்பைரன்ஸ். ஏன்னா ஜனவரி எண்டில் எக்ஸாம் இருக்கு, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தாச்சு. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ, டோன்ட் வரி. ஓகே, ஸோ நவ் இந்த மாதிரி கேள்வியை எப்படி சால்வ் பண்றது? வாட் இஃப் த ஃபோர்ஸ் இஸ் வேரியிங்? ஸோ இப்போ நம்ம பார்த்த கேள்வியில் எல்லாம் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். கவனிச்சிங்களா இல்லையா? உங்களை அறியாமலே நான் உங்களுக்கு அதான் நான் கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் நான் கான்ஸ்டன்டா வச்சிருந்தேன், பாத்தியா இல்லையா? வா போய் திருப்பி பார்க்கலாம். பாரு, இங்க ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா? அது ஆமா சார்,
3 2 4 எல்லாமே கான்ஸ்டன்ட் நம்பர் சார். சூப்பர் சார். ஆமா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு முந்தின கேள்வியில இங்கேயும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 15 தான், அதுவும் கான்ஸ்டன்ட். அதுக்கு முந்தின கேள்வியில what do we have? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எல்லா கேள்வியிலும் நான் வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா வச்சிருந்தேன். ஸோ அதனால ஈஸியா நீங்க ஒர்க் கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரே ஒரு டப்பா ஃபார்முலா வச்சு, இல்லையா? ஒரே ஒரு டப்பா ஃபார்முலா வச்சு நீங்க எல்லாம் அழகா சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இப்போ I want to teach you what if the force is varying. ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு பாத்தியா? இந்த மாதிரி மாறிட்டே இருந்துச்சுன்னா ஃபோர்ஸோட வேல்யூ மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ மாறினா எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது, அதான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன். வெரி குட் ஒபிட்டோ உச்சியா, you are absolutely right. So the work done for this type of force, we will do it by finding the area under the graph. We will do it by finding the area under the graph. So இந்த ஏரியா தான் நம்மளோட work done. ஏன்னா இப்ப உனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு வச்சுக்கேன். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் சார்? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும் சார். இதான் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் 10 நியூட்டன். ஸோ இதுல நான் ஏரியா கேட்கிறேன். டே ஏரியா கண்டுபிடிங்கடா. நான் வந்து 0ல இருந்து ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு ஒரு பாடியை கூட்டு போறேன். அப்போ ஏரியா அண்டர் த கிராஃப் தான் ஒர்க் டன், இல்லையா? ஏன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், which will be what? 10 into 10, so it will be 100. So how did I find out the work done? I found the work done by area under graph. ஏன்னா this is the rectangle, this is a square basically, right? So if it is a square, area is side into side. So 10 into 10 will give you the work done. புரியுதா? Are you all clear? எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? So அப்படிதான் work done கண்டுபிடிப்பீங்க if you have a constant force. So இதே வேரியபிள் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா, ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அப்போ கூட நீ இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். You just need to find out the area under your graph. ஏரியா அண்டர் யோர் கிராஃப் என்னது? இந்த கிராஃப் கீழே இருக்க ஏரியா. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதான் இன்டகிரேஷன். அதுக்கு தான் இன்டகிரேஷன். ஓகேவா? அதுக்கு தான் யூ நீட் இன்டகிரேஷன். சரியா? ஸோ அதான் இப்போ நான் உனக்கு காமிக்க போறேன். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, வேரியபிள் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னா நம்ம ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் த சேம் வேல்யூ, ஒரே வேல்யூ. ஃபோர்ஸோட வேல்யூ மாறவே இல்லை. ஏன்னா ஃபோர்ஸ் ஒய் கோஆர்டினேட்ல. ஸோ ஒய் வேல்யூ மாறவே இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒய் வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, மேலேயும் கீழேயும் போச்சுன்னா ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருந்தா அதுக்கு வேரியபிள் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயும் ஒர்க் டன் வந்து ஏரியா அண்டர் த கிராஃப். த ஏரியா அண்டர் த கிராஃப், தட் இஸ் யோர் ஒர்க் டன். ஸோ ஏரியா அண்டர் கிராஃப் கண்டுபிடிச்சா நான் ஒர்க் டன் கண்டுபிடிச்ச மாதிரி தான். புரியுதா? வெரி குட், சூப்பர். ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ் தான் இது. வேரியபிள் ஃபோர்ஸ்னா a force whose magnitude and direction can change with space and time. Okay, so time மாற distance மாற என்னோட ஃபோர்ஸும் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதான் வேரியபிள் ஃபோர்ஸ்க்கு அர்த்தம். சரியா? வெரி குட். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, சார் இந்த மாதிரி வேரியபிள் ஃபோர்ஸ் இருந்தா அதுல எப்படி சார் ஏரியா கண்டுபிடிக்கிறது? How do we find the area under the graph if I have a variable force like this? ரொம்ப ஈஸி பசங்களா, அசால்ட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால ஈஸியா ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இன்டகிரேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வாட் வி டூ இஸ், இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்ப்போம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து xi வந்து இனிஷியல் எக்ஸ் பொசிஷன், xf வந்து ஃபைனல் எக்ஸ் பொசிஷன். ஸோ த ஒர்க் டன் ஃபார்முலா வந்து இட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் இனிஷியல் எக்ஸ் பொசிஷன் டு ஃபைனல் எக்ஸ் பொசிஷன், the force inside into displacement dx. ஓகேவா? Are you all clear? So அதான் நம்ம சிம்பிளா we write it f dx. So இதான் நம்ம work done formula using integration நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? So இந்த ஃபோர்ஸால எவ்வளவு ஒர்க் நடக்குதுன்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு I am using integration. So அது என்ன தரும்னா, it will give you the entire area. It will give you the entire area under this graph.
ஸோ இந்த கிராஃப் குள்ள இருக்க என்டையர் ஏரியாவை நம்மளால கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதை பத்தி டீட்டெயிலா நீங்க 12th படிப்பீங்க. இதை பத்தி நீங்க டீட்டெயிலா 12th படிப்பீங்க. க்ளோஸ்ட் இன்டெகிரல் கிடையாது. க்ளோஸ்ட் இன்டெகிரல்னா சைக்ளிக் இன்டெகிரல், ஒரு ஃபுல் சர்க்கிளை முடிச்சுட்டு வர மாதிரி. ஓகேவா? ஆனா இங்க வந்து யூ ஆர் கோயிங் ஃப்ரம் xi டு xf. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் போறீங்க. ஸோ இட் இஸ் நாட் அ க்ளோஸ்ட் இன்டெகிரல். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அவேர். ஓகே, ஸோ யூ ஹேவ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட், யூ ஹேவ் அ எண்டிங் பாயிண்ட், யூ ஹேவ் அ ஃபைனல் பாயிண்ட். சரியா? ஸோ லிமிட்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்குதோ. ஸோ xi-ல ஆரம்பிக்குது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் xf-ல முடியுது இல்லையா? ஸோ xi டு xf, that's the position, initial and final. And force is F, which is changing. And dot dx, dx na chinna displacement. Okay va? Are you all clear? So இந்த ஃபார்முலாவை தயவுசெய்து மறக்காதீங்க. அண்ட் புரியாட்டையும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th தான் we use this. 12th தான் I will teach you why this will give you the area under the curve. இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிராஃப் கீழே ஏரியா வேணும்னா இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா you will get the answer, you will get the work done. ஓகேவா? Are you all happy? Very good. So பசங்களா, இந்த f வந்து மாறிக்கிட்டே இருக்கும், வேரியபிள். அதனால தான் இன்டெகிரல் குள்ள வச்சிருக்கேன். இதுவே ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதை நான் f வந்து வெளியே எடுத்துட்டு வரலாம். இதுவே ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதை நான் வெளியே எடுத்துட்டு வரலாம், f வெளியே எடுத்துட்டு வரலாம். ஆனா இது கான்ஸ்டன்ட் கிடையாது, இட்ஸ் a வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ அதனால இன்டெகிரேஷனுக்கு வெளியே எடுத்துட்டு வரக்கூடாது. சரியா? வெரி குட், சூப்பர். அண்ட் அடுத்தது பசங்களா, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதான் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கொடுங்க சார், அப்பதான் எங்களுக்கு புரியும். எஸ் எஸ் எஸ், ஐ வில் டூ தட். சார் எக்ஸுக்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணலாமா சார்? எஸ், யூ கேன் யூஸ் ஆர், யூ கேன் யூஸ் எக்ஸ், யூ கேன் யூஸ் எஸ், வாட் எவர் யூ வாண்ட். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். அதான் முக்கியம். ஓகே, வெரி குட். ஸோ பசங்களா, பாசிட்டிவ் ஒர்க்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கணும், நெகட்டிவ் ஒர்க்னா எக்ஸ் ஆக்சிஸ் கீழே. ஸோ நெட் ஒர்க் கேட்டாங்கன்னா இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு சொல்லணும். ஓகேவா? இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். அப்பதான் யூ வில் கெட் த நெட் ஒர்க். புரியுதா? ஏன்னா நம்ம ஒர்க் டன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் ஏரியா பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் கீழே ஏரியா நெகட்டிவ். ஸோ மொத்த ஒர்க் கேட்டா இதையும் சப்ட்ராக்ட் பண்ணி தான் நீ சொல்லணும். ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட். ஓகே, ஸோ யா, இப்போ சால்வ் பண்ணுங்கப்பா. நல்ல கேள்வி. எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு டூ இட், ட்ரை டு சால்வ் இட். ஐ வில் ஹெல்ப் யூ. தருண், அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ தருண். ஏன்னா அந்த ஃபார்முலா புரியறதுக்கு உனக்கு 12th ஸ்டாண்டர்ட் நீ வரணும். எல்லாருக்குமே அது தெரியாது, எல்லாரும் ஃபார்முலா தான் நோட் பண்ணிப்பாங்க. அண்ட் ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீ ஃபார்முலா புரிஞ்சிக்க மண்டே உடைக்காத, அது தேவையும் இல்லை. சரியா? அது வந்து தேவையும் இல்லை இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. ஸோ இன்டெகிரல் வச்சு எப்படி நம்ம ஏரியா அண்டர் கிராஃப் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ, அது போதும். போக போக நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ 12th வரப்போ ஒரு சாப்டரே இருக்கு இதை பேஸ் பண்ணி. ஏரியா அண்டர் கர்வ்ஸ்னு ஒரு சாப்டரே இருக்கு. ஸோ அந்த சாப்டர்ல ஃபுல்லாவே நம்ம இதை பத்தி தான் பேச போறோம் 12th ஸ்டாண்டர்ட்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, வெயிட் பண்ணு. ஓகேவா? சார் ஃபார்முலா என்னது சார்? ஃபார்முலா இப்போதானே கொடுத்தேன், என்னையா அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? ஃபார்முலா வந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் த ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இதான் ஃபோர்ஸ், த வேரியபிள் ஃபோர்ஸ், இதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா what do we have? We have a force which is varying in x and y direction. இல்லையா? So work done is equal to force which is என்னது 4x plus 3y, 4x I cap plus 3y j cap. அதான் நம்ம force into displacement. And அது வந்து we are going to do from x equal to 0 to x equal to 5. இல்லையா? So y directionல டிஸ்பிளேஸ்மெண்டே இல்ல, y directionல டிஸ்பிளேஸ்மெண்டே இல்ல. சோ வெறும் x மட்டும் நான் எடுத்துக்க போறேன். y directionல டிஸ்பிளேஸ்மெண்டே கிடையாது. சோ அதனால you can forget about the y component. புரியுதா? Are you all clear? y directionல எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்டே கிடையாது. Are you all happy? யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? See, force வந்து
4x I cap plus 3y j cap. ஆனா நம்ம பார்ட்டிகல் நவுறது x டைரக்ஷன்ல மட்டும்தான். சோ நான் x டைரக்ஷன் வச்சு மட்டும் தான் சால்வ் பண்ண போறேன். y டைரக்ஷனை நான் மறந்துட போறேன். ஏன்? ஏன்னா y டைரக்ஷன் ஃபோர்ஸால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்ல. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாட்டி அது எதுக்குடா நீ சால்வ் பண்ற? அது வேணாம். புரியுதா? Are you all clear? So now you can very easily solve it. You can integrate 4x. 4x dx or integration அது. 4x dx or integration will become like this. ஓகேவா? சூப்பரா? சந்தோஷமா? So work done எவ்வளோ? 4 into integral of x dx. Integral of x எவ்வளோ? சார் டப்பா கேள்வி சார். Integral of x வந்து x to the power 1 plus 1 by 1 plus 1 சார். அப்போ x square by 2 சார். அதான் சார் integral of x. அது வந்து 0 to 5 சார். 0 to 5 னா first upper limit substitute பண்ணு. first upper limit substitute பண்ணு. அப்புறம் minus lower limit substitute பண்ணு by 2. இதான் உன் ஆன்சர். ஸோ இது வந்து 15 வரும். ஸோ 50 சொன்னவங்க எல்லாருமே ரைட்டு. Did you all love it? வேற லெவலா? Did you all like it? Are you all clear? சந்தோஷமா? Very good. Yalini, Prof. Zero, Nikki, Sivamurugan, Obito Uchiya, Naveen, Rowan, Priyadarshini, Avani Shri, Devadarshini, superb. All of you are absolutely correct. Humaira, fantastic Humaira. You are absolutely right. So shall I move forward? Munadi polama? Pratiksha, super Pratiksha. Great. So now let's move forward. Can you all try this question out? Please do it fast. Everybody. Ramya, very good Ramya. Sigma guys, என்னப்பா இப்போவே பிரேக்கா? 1 hour தான் ஆயிருக்கு, வெயிட் பண்ணு. Yugendran, all the best Yugendran. நல்லா படி and I'm sure you will do well. Okay. Danshita, yes, we'll go forward. So work done formula என்னது? இப்போ பாத்தியா யாரெல்லாம் பயந்தீங்க? 2-3 பேர் சொன்னாங்க. தருண், டாம், நீங்களாம் சொன்னீங்களே சார் கஷ்டமா இருக்கு சார், டஃபா இருக்கு சார். இப்போ ரொம்ப டப்பா ஆயிடுச்சா? இதை அப்படியே டைரக்டா ஃபார்முலா பாக்குறியா? நான் வேணா உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஒர்க் டன் என்ன ஃபார்முலா கொடுத்தேன் சார்? நீங்க கொடுத்தது இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் இன்டெகிரேட் பண்ணும் சார். எதை இன்டெகிரேட் பண்ணும்? ஃபோர்ஸ் டாட் டிஎக்ஸ் சார். அவ்வளவுதான் சார். இதான் சார் நீங்க கொடுத்தீங்க. இந்த ஃபார்முலா வச்சு நான் சால்வ் பண்ண முடியுமா சார்? ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார், பயமா இருக்கு சார், வருத்தமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். இந்த ஃபார்முலா தெரியுமா? தெரியும் சார். அது போதும், அதை வச்சு நீ சால்வ் பண்ணலாம். உனக்கு புரியுதோ இல்லையோ? ஓகேவா? ஏன்னா இதோட ஆக்சுவல் மீனிங் வந்து என்சிஆர்டில they didn't give you. சில பேருக்கு மட்டும்தான் some teachers will explain. ஓகே, ஆனா ஆக்சுவலா you study this in 12th standard. ஓகே, so 12th தான் you will know why this represents area under curve. ஓகே, ஸோ அது வந்து நான் அதை நடத்துனேன்னா it will take 20-30 minutes. தேவையில்லாம கிளாஸ் டிவேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க, இது போதும். சோ இப்போ இன்டெகிரல் இனிஷியல் பொசிஷன் எவ்வளோ சார்? இனிஷியல் முட்டை சார், சூப்பர்பா, வேற லெவல். ஃபைனல் எவ்வளோ சார்? ஃபைனல் 5 சார். எங்கேயோ போயிட்டு நீ 0 to 5. எஃப் என்னது சார்? எஃப் வந்து 7 minus 2x plus 3x square சார். வெரி குட். ஸோ அதான் நம்மளோட ஃபோர்ஸ். and dot we have dx. okay, so now you can integrate it. It's very easy. This is ஒண்ணுமே இல்ல. It is very dubakur கேள்வி. So how do we solve this? Integral of 7 dx from 0 to 5 minus integral of 2x dx from 0 to 5 அப்புறம் plus integral of 0 to 5 3x square dx. அவ்வளவுதான். ஓகேவா? So இதான் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். So can you all try to do it along with me? Yes. Very good, very good. So இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பசங்களா. இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ 7 வெளியே கொண்டு வந்துரு. ஏன்னா 7 வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ 7 இஸ் அ கான்ஸ்டன்ட், அதை வெளியே கொண்டு வந்துரு. அண்ட் 2 இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ 2 வெளியே கொண்டு வந்துரு. அதே மாதிரி இங்க 3 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ 3 வெளியே கொண்டு வந்துரு. கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம்.
கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இன்டகிரேஷன் விட்டு வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இன்டெகிரல் 1 என்னது சார்? இன்டெகிரல் 1 வந்து எக்ஸ் சார். இன்டெகிரல் 1 வந்து எக்ஸ் தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இன்டெகிரல் ஆஃப் 1 வந்து எக்ஸ். ஏன்னா 1 வந்து எக்ஸ் பவர் 0 இல்லையா? ஸோ இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் 0 dx வந்து it is x to the power 0 plus 1 by 0 plus 1. சூப்பர் சார், இப்போ புரியுது சார். Got it. So இப்போ minus 2 times of integral of x என்னது? Integral of x வந்து x square by 2 from 0 to 5. புரியுதா? அடுத்தது plus 3 அப்படியே வச்சுக்கோ. Integral of x cube, sorry x square என்னது? Integral of x square வந்து x cube by 3. அதுவும் from 0 to 5. புரியுதா? So இந்த 2 cancel ஆயிரும், இந்த 3 cancel ஆயிரும். So மிச்சம் இருக்குது என்னது? 7 into 5 minus 0. 7 into x வந்து மேல இருக்குது ஃபர்ஸ்ட் போடணும். மேல இருக்குது ஃபர்ஸ்ட் 5 மைனஸ் கீழ இருக்குது. ஸோ மேல இருக்குது மைனஸ் கீழ இருக்குது. அப்புறம் அடுத்தது என்னது? மைனஸ் ஆஃப் மேல இருக்குது மைனஸ் கீழ இருக்குது. அப்புறம் பிளஸ் மேல இருக்குது மைனஸ் கீழ இருக்குது. அவ்வளவுதான்ப்பா. இதை சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆன்சர் எவ்வளோ? 35 minus 25 plus 125. 7 into 5 எவ்வளோ? 7 into 5 35. அப்புறம் minus 5 square minus 25 plus 5 cube plus 125. So இதெல்லாம் calculate பண்ணினா you will get 135 joules. So அதான் நம்மளோட right answer. So option A is the correct answer. Option A is the correct answer. Did you all love it? Nikki, very good. Pratiksha, Avanishri, Devadarshini, superb. You guys are all absolutely correct. Avanishri, Devadarshini, fantastic work. Kishore Kumar, very good, very good. Yes, Dark Knight, we are almost there. With your support, we can definitely hit 2 lakhs very soon. Chinuku, yeah, I will try to. Definitely, I'll help you nearing your JEE mains. So please wait. Great. Hari Varshini, soon, very soon, I will let you know. Now, plan பண்ணி schedule உங்களுக்கு share பண்றேன். So 12th, like I said, we'll start very soon. Great. So முன்னாடி போலாமா பசங்களா? Are you all happy with this? So இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல கேள்வி, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ இது எல்லாரும் ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். ஐ எம் ஷுர் யூ கைஸ் கேன் கிராக் இட். சார் இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சார். ஆமாயா. ஸோ பசங்களா, இட் இஸ் மை ட்ரீம் கமிங் ட்ரூ ஃபைனலி. ஸோ நம்ம 1 லட்சம் அடிச்சாச்சு, இப்போ 2 லட்சம் அடிக்க போறோம். ஸோ மறக்காம எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வாரத்துக்குள்ள நம்ம அடிச்சிடலாம். Within this week, we will cross 2 lakh subscribers. So everybody, whoever is watching this video, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் பத்தி சொல்லுங்க அவங்ககிட்ட. ஏன்னா கண்டிப்பா யார் வந்து நம்ம சேனல் பார்த்தாலும், எந்த தமிழ் பசங்க நம்ம சேனல் பார்த்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் டு தெம். லெட் தெம் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் தீஸ் செஷன்ஸ் தட் வி ஹேவ். ஓகே, 200K ட்ரீட் என்னது சார்? சொல்றேன்ப்பா. yes, I will reveal it once we hit 200K. கண்டிப்பா சர்ப்ரைஸ் இருக்கு. But yeah, wait for it. So பசங்களா எல்லாரும் please go through it. I want you all to be quick. Figure shows the force acting on a body as a function of x. Calculate the work done from x equal to 0 to 4. Calculate the work done from x equal to 0 to x equal to 4. அதாவது ஆரம்பத்துல இருந்து முடிவு வர work done எவ்வளோ? work done என்ன ஃபார்முலா? work done ஃபார்முலா வந்து ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ இங்க நீ இன்டகிரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏரியா வந்து இது ரெகுலர் ஃபிகர். என்ன ரெகுலர் ஃபிகர் பாருங்கப்பா. என்ன ரெகுலர் ஃபிகர் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க. வாட் ரெகுலர் ஃபிகர் டு யூ ஹேவ் ஹியர்? ஈஸியா நீங்க இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் திஸ் ஷேப்? This shape is called as a trapezium. This shape is called as a trapezium. Ilya? Sir, can I join from 12th in Vedantu? Yes, Akshay. Online irukku, offline irukku. 11th moving to 12th can join offline also in Chennai, in Anna Nagar. Abdi வேற இடத்துல இருந்தீனா you can join online Vedantu program. I will let you know. Okay? So பசங்களா, இது வந்து ஒரு trapezium. Trapezium area என்னது? ட்ரபீசியம் ஏரியா படிச்சிருக்கீங்களா? டேய் இதெல்லாம் படிங்கடா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸ்கூல் புக்ல இருக்கோ இல்லையோ நீ படிச்சுக்கோ. ட்ரபீசியம் ஏரியாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். half height into sum of the parallel sides. ஓகே, so half height எவ்வளோ சார்? height வந்து 5 சார். height வந்து 5. so height 5, sum of the parallel sides. so இந்த parallel side எவ்வளோ சார்? 2 சார். இந்த parallel side எவ்வளோ சார்? 4 சார். so 2 plus 4, so 30/2 15 joules. so இதான் நம்மளோட ஆன்சர். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் மேலனா பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ் மேலனா பாசிட்டிவ். so பாசிட்டிவ் 15 தான் கரெக்டான ஆன்சர், நெகட்டிவ் 15லாம் கிடையாது. சூப்பரா? Did you all love it? Was it good? Did you enjoy it, my dear boys and girls? முன்னாடி போலாமா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? so shall we proceed? Yep, very good. சொன்ன மாதிரி டப்பா சாப்டரா ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல? ஃபேண்டாஸ்டிக், கிரேட். சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். குவிக் 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 குவிக். சோ இப்போ நம்ம அடுத்ததா படிக்க போறது கைனடிக் எனர்ஜி. ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? சோ இந்த ரெண்டு டாபிக் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம முன்னாடி போலாம். சோ நான் சொன்னது போல ஐ வில் டேக் த கிளாஸ் till 4 o'clock. ஏன்னா நான் நிறைய கவர் பண்ண ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் எனர்ஜெட்டிக்கா இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் நம்மளுக்கு, அதனால தான் நான் ஆஃப்டர்நூன் கிளாஸ் வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் இல்லையா? இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி. பட் ஸ்டில் யூ கைஸ் ஹவ் கம். தேங்க்யூ ஸோ மச். பட் லெட்ஸ் டேக் இட் டு கம்ப்ளீஷன். ஓகே, வெரி குட். அம்முக்குட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நான் ஆல்ரெடி 5 லெக்சர் எடுத்திருக்கேன். இன்னும் 2 லெக்சர் இருக்கு. ஐ வில் கம்ப்ளீட் இட். ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே சார்? பிரேக் சார், எல்லாரும் பிரேக் கேட்குறாங்க. சிவானி இன்னும் செஷனே ஒரு 35 மினிட்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் வெயிட், வில் கம்ப்ளீட் இட். ஓகேவா? நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகே. பட் லிசன், ஜஸ்ட் லிசன் டு மீ, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிராஸ்ப் ஆல் த கான்செப்ட்ஸ். அது போதும். ஓகேவா? ஸோ பசங்களா, இப்போ நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறது கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த கேள்வியை பாருங்களேன். If a body is moving with a uniform velocity of 3 meters per second along the x-axis, then what type of energy does the body possess? Can you all please let me know? ஒரு பாடி வந்து 3 meters per second velocityல போயிட்டே இருக்கு x-axisல. 3 meters per second velocityல போயிட்டே இருக்கு x-axisல. அப்போ அந்த பாடி கிட்ட என்ன டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும்? What kind of energy does the body possess? Anybody? குவிக் பசங்களா, டப்புன்னு சொல்லுங்கயா. என்னையா ஸ்லோவா சொல்றீங்க? I want you all to be active. Please be quick. Very good. So the body will possess kinetic energy. ஏன்னா kinetic energy வந்து it is present in any body that is in motion. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருந்துச்சுன்னா, மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பாடிக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்ல, 10th ஸ்டாண்டர்ட்ல, 11th 12th பார்ப்பீங்க. ஸோ நம்மளோட 9th 10th 11th 12th 4 வருஷத்துலையும் இந்த கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கூடவே வரும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது? கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இஸ் half mv². ஓகே, so what type of energy does the body possess? It possesses kinetic energy because kinetic energy is present in any body that is in motion. Okay va? So இப்போ நம்ம எனர்ஜி பத்தி பேசலாம். எனர்ஜினா என்னது? எனர்ஜினா it is a capacity to do work. It is a capacity to do work. அதான் எனர்ஜி. ability to do work, capacity to do work. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க 9th standard 10th standardல இல்லையா? So இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா படிக்கலாம். மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜினா the energy produced by mechanical means is called mechanical energy and it has 2 types under it. So mechanical energy கீழ தான் we have kinetic and potential. ஓகேவா? So mechanical energy கீழ தான் we have 2 kinds. One is kinetic and one is potential. ஓகேவா? So kinetic energy இருக்கு ஒரு பக்கம், potential energy இருக்கு ஒரு பக்கம். kinetic energy வந்து மூவ்மெண்டால வருது. potential energy வந்து energy stored in a system and this energy will convert into kinetic energy. potential energy store ஆயிட்டு
அதுக்கப்புறம் கைனடிக்கா மாறும். ஓகேவா? So potential energy is the energy by virtue of position, by virtue of orientation, the energy stored in a system. அதான் potential energy. kinetic energy na the energy because of motion, because of movement. Okay, so இது ரெண்டும் சேர்த்து தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. அதை யாரும் மறக்காதீங்க. ஸோ கைனடிக் எனர்ஜியும் நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்த்து போட்டிங்கன்னா, if you add them together, they are going to form your mechanical energy. I hope all of you got it. Okay, so what is kinetic energy? Kinetic energy is the energy possessed by a body by virtue of its motion. That is what we call as kinetic energy. And what is the formula? The formula is half mv square. So kinetic energy can never ever be negative. Okay va? Kinetic energy வந்து என்னைக்குமே நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்? ஏன்னா kinetic energy வந்து half mass into velocity square. mass நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. velocity square நெகட்டிவா இருக்க வாய்ப்பே இல்லை. Are you all clear? Yes. So kinetic energy of the body is half mv square. I hope இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? So where your m is mass of the body and v is velocity of the body. Okay, so it is always positive and it is present in every body which is in motion. So இதை solve பண்ணுங்க பசங்களா. Everybody please try to solve it and try to solve it fast. I want you all to be quick. சீக்கிரம்பா சால்வ் பண்ணிட்டீங்களா? Are you all done? அஞ்சனா வீடியோவை லைட்டா பின்னாடி புல் பண்ணி பாரு. எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு 30-40 ஸ்லைட்ஸ் நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன டவுட் இருந்தா வீடியோவை லைட்டா பின்னாடி புல் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? வெரி குட். தனுஷ், நான் கார்பனேட்ஸ் காம்பவுண்ட் திருப்பி எடுப்பேன். ஓகே, ஸோ கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் திருப்பி எடுக்க போறேன், கவலைப்படாத. ஐ வில் டீச் யூ அகெயின். ஏன்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணது வந்து பழைய வீடியோ, போன வருஷத்தோட வீடியோ. இந்த வருஷம் நான் திருப்பி டீச் பண்ணுவேன் கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட். ஓகே, ஸோ இந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? A bullet of mass 20 gram is found to pass through 2 points. ஸோ 2 பாயிண்ட் இருக்கான். Let's call it point A and B. Okay, so we have point A and we have point B. So it passes through these 2 points which are 30 meters apart. These 2 points are 30 meters apart and it crosses them in just 4 seconds. So what is the velocity? Velocity is distance by time, இல்லையா? So it's going to be 15/2 meter per second. அதான் நம்மளோட புல்லட்டோட velocity. ஓகே, ஸோ புல்லட்டோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது தான் இதை கொடுத்துருக்கான். ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். இந்த வெலாசிட்டி ஆஃப் புல்லட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? மாஸ் ஆஃப் புல்லட் எவ்வளோ? மாஸ் ஆஃப் புல்லட் வந்து 20/1000 kg. ஏன்னா எல்லாமே SI யூனிட்ஸ்ல வச்சுக்கலாம். ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? கைனடிக் எனர்ஜி இஸ் half m into v square. Ilya, are you all happy? So this will be what? This will be 10. So you'll have 10 into 15 into 15 by 4000. So you can solve that. I think you'll get 0.56. Okay, எப்படி சார் சால்வ் பண்றது? So you have ஒரு 0 cancel ஆயிரும். So 1/100 into 225/4. So that will be 56.25 divided by 100. So it is 0.5625 joules. That's our answer. So sorry, not work done, kinetic energy. So avanga kandupidichadode நம்ம நிறைய கண்டுபிடிச்சாச்சு. 0.5625, that's your answer. Did you all like it? Was it epic? நல்லா இருந்துச்சா? எல்லாருக்கும் சந்தோஷமா?
12th க்கு நான் ஆரம்பிக்கிறேன்யா. 12th I will start, but I want you guys to participate. ஏன்னா எனக்கு அதான் என்கரேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் I took one 4 hours marathon. எல்லாரும் பாத்தீங்களா அத? 12th standard பசங்களா? Okay, I want you guys to utilize the videos which we make. I want your involvement. Okay, so கண்டிப்பா நான் 12th க்கு ஆரம்பிக்கிறேன். 12th க்கு I did a marathon session on differential equations. I hope you have seen that. Go check it out. Okay, because only if you are watching, involved and participating, then we'll also be encouraged, right? So a session எடுக்கிறது பெரிய மேட்டர் இல்ல, பட் அது உங்களுக்கு ரீச் ஆகணும். நீங்களாம் அதை பார்த்து you have to get better. That is what is a good thing and encouragement for a teacher, right? So I hope that you guys will do that. But whether you guys are coming or not, kandipa for your board exam we will help you, don't worry. We will do that no matter what. Okay? So பசங்களா, அடுத்த கேள்வி, express kinetic energy in terms of momentum. இது ரொம்ப காமனான கேள்வி. இது ரொம்ப காமனான கேள்வி. kinetic energy in terms of momentum எப்படிப்பா பாப்பீங்க? எல்லாரும் please check it out and try to solve it. Great. மாசு பேட்ச் பவரே வேறதான். ஓகே, அசால்ட் பேட்சும் பயங்கரம்யா. இந்த வருஷமும் அசால்ட் பேட்ச் வேற மாதிரி இருக்காங்க. we have so many students in assault batch. மாசு பேட்ச் சொல்லவே தேவையில்லை. மாசு பேட்ச் வந்து is probably the biggest batch in our channel. Okay, right now ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் இப்போதைக்கு மாசு பேட்ச் தான் நம்ம சேனல்லே பெரிய பேட்ச். ஓகே, கிரேட். சோ பசங்களா, are you all done? Pratiksha says PV by 2. இல்ல பிரதீக்ஷா, V வந்து மாறிட்டே இருக்கலாம். சோ V வரக்கூடாது. ஓகே, V வரக்கூடாது. Great. Dhanush, thank you so much, Dhanush. That means a lot. We will help you, don't worry, for your exam this year also. Okay? So, pasangla, express kinetic energy in terms of momentum. Hey, inga parunga, kinetic energy வந்து என்ன ஃபார்முலா? kinetic energy வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா half mv square இல்லையா? momentum என்னது? linear momentum வந்து mv. கரெக்ட்டா? எல்லாருக்கும் புரியுதா? linear momentum வந்து mv. Are you all clear? Very good, super. So இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து mv வேணும், v தனியா இருக்க கூடாது. I want mv together. Okay, so நான் என்ன பண்ண போறேன், I'm going to multiply by m and I'm going to divide by m. ஓகேவா புரியுதா? I'm going to multiply by m and divide by m. kinetic energy வந்து half mv square இல்லையா? நான் வந்து I am multiplying by m and dividing by m. அப்போ என்ன ஆயிரும்? it will become half m square v square by m. ஏன்னா இந்த m சேர்ந்தா m into m square ன்னு மாறிடும். so நம்மளோட kinetic energy வந்து என்ன ஆயிரும்? it will be half mv whole square by m. புரியுதா? are you all clear? so mv தான் நம்மளோட momentum. mv தான் நம்மளோட momentum இல்லையா? so momentum square by. ஓகேவா? are you all clear with this? yes, superb. அவ்வளவுதான்யா, that's it, over. so இதான் நம்ம kinetic energy in terms of momentum. so kinetic energy is equal to momentum square by 2m. இதான் நம்மளோட ஃபார்முலா. I hope you all are clear. ஏன்னா இப்போ momentum square இருக்கா, m வந்து ஒரு கான்ஸ்டன்டா, mass is a constant, அது கரெக்ட். புரியுதா? ஆனா v வரக்கூடாது. v எங்கேயுமே வரக்கூடாது. ஏன்னா v வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். velocity can change but mass will not change. புரியுதா? are you all clear? very good. Ben YT, chemistry நான் 10th க்கு எல்லாமே முடிச்சிட்டேன்யா. I have covered everything in 10th chemistry. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் மட்டும் நான் போன வருஷம் வீடியோ ப்ளே பண்ணியிருந்தேன். ஏன்னா போன வாரம் நான் இந்தியாவிலே இல்லை. I was outside India. I went for a small vacation, yearly vacation. Okay, so that's why I was not there last week. so அதனால தான் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸை நான் போன வருஷம் வீடியோ ப்ளே பண்ணியிருந்தேன். பட் ஆனால் டோன்ட் வரி, I will teach you again for 10th standard carbon and its compounds. Okay, so பசங்களா முன்னாடி போலாமா? அடுத்த கேள்விக்கு போலாமா?
எஸ். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னது சார், மொமெண்டம் 10% ஏத்துனா, இப்ப 10% மொமெண்டம் ஏத்துனா அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளவு சார் மாறும்? ஆன்சர் என்னது யாராச்சும் சொல்லுங்க. நான் மொமெண்டம் 10% மாத்துனா என்னோட கைனடிக் எனர்ஜி எவ்வளவு மாறும்? Please everybody let me know quickly. Very good. Yalini, yes Yalini, I will do that. Great. Pooja, vanakkam Pooja, nice to have you here. Sigma, no man. Okay, so இப்போ நானே சால்வ் பண்றேன். So momentum வந்து now new momentum எவ்வளோ? New momentum is old momentum into 1 plus 10 by 100. கரெக்டா? So that will be how much? So ஒரு 0 cancel ஆயிரும். So LCM எடுத்தா 1 plus 1 by 10 வந்தா LCM எடுத்தா என்ன ஆகும்? LCM எடுத்தா I have to multiply by 10. So I'll have P into 10 plus 1, 11 by 10. So இதான் நம்மளோட நியூ மொமெண்டம். சூப்பரா? இதான் நம்மளோட நியூ மொமெண்டம். So அப்ப கைனடிக் எனர்ஜி நியூ எவ்வளோ? கைனடிக் எனர்ஜி நியூ is equal to momentum new square by 2m. So momentum new square எவ்வளோ? momentum new square வந்து old momentum square 11 by 10 square by 2m. So it will be 121 by 100 p square by 2m. So it is 121 by 100 old kinetic energy. So the increase is 21%. That's the right answer. The increase is 21%. யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? Did you all like it? Are you all clear? Are you all happy with this? How 1 plus sir? தன்ஷிதா, ஏன்னா மொமெண்டம் வந்து 10% ஏத்தி இருக்காங்க. ஓகேவா? நம்ம டைரி மில்க் வந்து 50 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் டைரி மில்க் வந்து 50 ரூபாய். இப்போ வந்து கேட்பரி சொல்றாங்க இந்த வருஷம் நாங்க டைரி மில்க் விலைய 10% ஏத்த போறோம். அப்ப டைரி மில்க் விலை எவ்வளோ? இப்போ 50 ரூபாய். டைரி மில்க் கம்பெனி கேட்பரிஸ் அவங்க சொல்றாங்க இந்த வருஷத்துல இருந்து டைரி மில்க் விலைய நாங்க ஏத்த போறோம் பை 10%. அப்ப எவ்வளோ சார்? டைரி மில்கோட விலை இப்போ 50 ரூபாய் சார், அதுல இருந்து 10% ஏத்த போறாங்களா சார்? சோ அப்போ டைரி மில்க் விலையோட விலை இப்போ 55 ரூபாய் சார். 5 ரூபாய் ஏத்திட்டானுங்க சார். புரியுதா? சோ அது போலதான் மொமெண்டம் முன்னாடி P தான், ஆனா இப்போ நியூ மொமெண்டம் வந்து P into 1 plus 10% ஏத்திருக்காங்க. புரியுதா? So 1 plus 10 by 100. So அதான் நியூ மொமெண்டம். இப்போ ஓகேவா? சந்தோஷமா? So அந்த மாதிரி டைரி மில்க் எக்ஸாம்பிளோட கோரிலேட் பண்ணி பார்த்துக்கோ. சந்தோஷமா? எல்லாருக்கும் புரியுதா? I hope all of you have got it. Very good. Okay. So இப்போ இதான் நம்ம நியூ மொமெண்டம். So நியூ மொமெண்டம் யூஸ் பண்ணி நான் நியூ கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போறேன். நியூ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? நியூ கைனடிக் எனர்ஜி வந்து இட் இஸ் நியூ மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. ஏன்னா அதான் ஃபார்முலா நம்ம எல்லாம் படிச்சோம்ல, இப்பதான் டிரைவ் பண்ணும். கைனடிக் எனர்ஜி வந்து மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. So நியூ மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. நியூ மொமெண்டம் எவ்வளோ? நியூ மொமெண்டம் இவ்வளோ. So it is p square 11 by 10 square. p square 11 by 10 square by 2m. So இந்த p square by 2m na old kinetic energy. இந்த p square by 2m na old kinetic energy. 11 square 121, 10 square 100. So இதான் new kinetic energy in terms of old kinetic energy. புரியுதா? So அதை வச்சே நம்ம சொல்லலாம் very easily. It is 21%. ஓகேவா? 20% na plus 2 sir. இல்ல யாழ்னி 20% na into 20 by 100. அதான் 20%. 20% na into 20 by 100. Okay? Very good. Are you all clear? அக்ஷய் வீன்னு வரக்கூடாது அக்ஷய், ஏன்னா வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் அப்படி பண்ணக்கூடாது. அக்ஷய் கேட்குறாரு சார் கைனடிக் எனர்ஜி வந்து half mv ஸ்கொயர்ல சார். ஸோ நான் வந்து half m v ஸ்கொயர் வந்து v into v எழுதிக்கிறேன் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா
மேஜிக் பாத்தீங்கன்னா mv இருக்கு சார், mv தான் மொமெண்டம். சோ அப்ப கைனடிக் எனர்ஜி நான் இப்படி எழுதலாமா சார், இப்படி எழுதலாமா சார்? இது கரெக்டா சார்? தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா வெலாசிட்டி மாறும் நண்பா, வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும்ல. சோ அதனால நீ அப்படி எழுதக்கூடாது. அப்ப எப்படி சார் எழுதணும்? m ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா m ஆல மல்டிப்ளை பண்ணினா you will have mass. மாஸ் இருக்கலாம், ஏன்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். புரியுதா? இப்போ மாஸால மல்டிப்ளை பண்ணி மாஸால டிவைட் பண்ணா I will get 1/2m. m into m என்ன? m ஸ்கொயர், அப்புறம் v ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப 1/2m m ஸ்கொயர் v ஸ்கொயர் வந்து p ஸ்கொயர். சோ இது கரெக்ட். ஏன் இது கரெக்ட்? ஏன்னா p ஸ்கொயர் இருக்கு மொமெண்டம், m வந்து மாஸ் which is a constant, அது allowed. புரியுதா? வெரி குட். சோ இப்போ எல்லாரும் அடுத்த டவுட் கேக்குறாங்க, சார் இந்த கேள்வியில கைனடிக் எனர்ஜி நியூ வந்து 121/100 KE ஓல்ட் வந்துச்சுல சார், அதுல எப்படி சார் 121/100ல இருந்து எப்படி சார் ஆன்சர் 21% சொன்னீங்க? ஹவு சார்? ஹவு? டெல் மீ ஹவு. So I will teach you. Okay, so 121 I can write 100 plus 21/100. So இது வந்து I can write as 1 plus 21/100. அவ்வளவுதான்யா. ஓல்டு கைனடிக் எனர்ஜி into 1 plus 21/100. So நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். சோ இதான் இன்க்ரீஸ் ரேட். சோ இன்க்ரீஸ் ரேட் இஸ் 21. இதான் நம்மளோட ஒரிஜினல் ஓல்டு கைனடிக் எனர்ஜி ஓல்டு. Now did you like it? Are you all happy? இப்போ சந்தோஷமா? இப்போ புரிஞ்சா? சிவானி, பிரதீக்ஷா, யாரெல்லாம் 21 எப்படின்னு கேட்டீங்களோ இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? Very good. Jessica, yes, Jessica, no problem. Please go and have food. Yes, yes. Is this formula applicable for any percentage? Yes. In the formula is applicable for any percentage increase. For any percentage increase, this formula is applicable. Okay, va? Very good. I'm glad you all enjoyed it, pasangla. So, idaya solution. நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன், நீங்க go through பண்ணுங்க. இது நம்ம டெலிகிராம் குரூப்ல I will share it. So மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப் வந்து இந்த வீடியோ கீழவே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்க் எல்லாருமே ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. இந்த பிபிடியை நான் இந்த சாப்டர் முடிச்ச பிறகு ஷேர் பண்றேன். ஓகே, இந்த சாப்டர் முடிச்ச பிறகு I will share it. அது இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல I will complete the chapter, full chapter. ஓகே, ஸோ பசங்களா நான் ஏன் அவ்வளோ டைம் எடுக்கிறேன்னா, பிகாஸ் நீங்களே பார்க்குறீங்க, ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் இஸ் தேர் இன் என்சிஆர்டி. உங்க போர்டு எக்ஸாமுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லா சிங்கிள் விஷயமும் ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். இல்லைனா நான் ஐ கேன் டூ இட் மச் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் ட்ரை டு கோ த்ரூ தீஸ் செஷன்ஸ் ஃபுல்லி, ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்க் தெம் டு வாட்ச் இட் அண்ட் be involved like how we were in February, March during a board exam. Okay வா? So பசங்களா இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்னதுப்பா இதுக்கு? இந்த கேள்வியோட ஆன்சர் என்னது? குயிக்கா சொல்லுங்க. A particle is acted upon a force of constant magnitude which is always perpendicular to the velocity of the particle. The motion of the particle takes place in a plane. Then it follows that the velocity is constant, the acceleration is constant, kinetic energy is constant. It moves in a straight line. Amukutti, maths also I will teach, don't worry. I will cover maths also, but slowly we will do. Eseki Vignesh, very good. That's absolutely close. Okay, but I want you to check it. Avani Shri is correct. Srinidhi is correct. Nikki is correct. Danshita is correct. Very good. Jessica, superb. Answer correct on the option C தான். வேற எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட். சார் ஏன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மட்டும் தான் தப்பு? பசங்களா,
ஒரு பார்ட்டிகல் இருக்கு ஓகேவா ஒரு பார்ட்டிகல் இருக்கு if it is acted by a force perpendicular to the velocity so particle இப்படி போகுது velocity force இப்படி ஆக்ட் ஆகுது அப்படி இருந்தாலே that particle will execute circular motion கரெக்டா ஏன்னா சர்க்குலர் மோஷன்ல தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் laws of motion நான் சொல்லி கொடுக்குறப்ப I taught you circular motionல தான் perpendicular to the velocity of the body there will be a force towards the center of the circle that force is centripetal force இல்லையா so அது போல இங்க ஒன்னு இருக்கு so this body will execute something like a circular path trajectory ஓகேவா ஏன் பாத்தீங்கன்னா force வந்து it is perpendicular to the velocity so force velocity க்கு perpendicular இருக்கனால velocity-ய மாத்தாது but velocity-யோட direction-அ மாத்திரும் velocity-யோட magnitude-அ மாத்தாது but velocity-யோட direction மாறிடும் புரியுதா so magnitude of velocity is the same but direction of velocity has changed so அதனால தான் A is wrong ஏன்னா velocity is constant தப்பு magnitude of velocity தான் constant magnitude of velocity is constant அது நான் ஒத்துக்கிறேன் ஆனா velocity constant சொல்லக்கூடாது ஏன்னா velocityக்கு direction உண்டு direction மாறுது புரியுதா acceleration is constant a force of constant magnitude is always perpendicular to the velocity of the particle so acceleration it will be towards the center so towards the center na direction மாறிட்டே இருக்கும்ல அந்த பாடியோட acceleration ஏனா force ஓட direction மாறிட்டே இருக்கும் force வந்து எப்பவுமே it is perpendicular to the velocity of the body so இப்ப இது இப்படி ஆக்ட் ஆகுது so body இப்படி திரும்பிடும் அப்போ it will act like this அப்போ body இப்படி திரும்பிடும் so body திரும்பிக்கிட்டே இருக்கும் so அதுக்கு ஏத்த மாதிரி force-உம் perpendicular to the body ஆகிட்டே இருக்கும் so அதனால acceleration is also not constant so constant இருக்குது இது மட்டும் தான் ஏனா kinetic energy is half m mass constant தான் velocity square na magnitude of velocity is constant only so அதனால option C is correct did you all like it was it good super உங்க எல்லாருக்கும் இப்போ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் I hope you understood it it's such a good question ரொம்ப நல்ல conceptual கேள்வி இந்த மாதிரி கேள்விகள்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க ஏன்னா இந்த மாதிரி கேள்வியில தான் உங்களை செக் பண்ணுவாங்க நம்மளோட JEE மெயின்ஸ்ல நம்மளோட நீட்ல எல்லாத்துலயுமே it will be very helpful and useful okay so yeah with that let us move forward my dear boys and girls I hope you all liked it so work energy theorem so pasangla work energy theorem la irundhu I will continue it in the next class இப்போதைக்கு நம்ம we will stop here work energy theorem I will continue in the next part 2 okay va great so இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் so எல்லாரும் போய் நான் இப்போ வரைக்கும் நடத்துனதை ரிவைஸ் பண்ணிட்டு ப்ளீஸ் கம் பேக் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஸ்கெடியூல் பண்றேன் நீங்க அடுத்ததான் நான் என்னென்ன நடத்தணும் மேத்ஸ்ல கெமிஸ்ட்ரியிலன்றத சாட்ல சொல்லுங்க ஐ வில் பிளான் இட் அவுட் ஃபார் யூ ஓகேவா அண்ட் நீங்களாம் தயார்னா we can even have early morning classes early morning கிளாஸ்க்கு வருவீங்களா 11th மாசு பேட்ச் எங்கேயா உங்களோட ஸ்ட்ரென்த் எங்கேயா உங்களோட ஃபயர் எல்லாம் புஸ்ஸுன்னு போயிடுச்சு ஓகே ஸோ ஐ ஹோப் வீல் ரிவைவ் இட் அண்ட் வீல் பிரிங் இட் பேக் ஸோ உங்களுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதே மாதிரி மேத்ஸ்ல எந்த சாப்டர் இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா பைனாமியல் தியரமா பர்மியூட்டேஷனா இல்ல கோனிக் செக்ஷன்ஸா இல்லாட்டி லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸா கெமிஸ்ட்ரியில பாண்டிங் அண்ட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் செஷன்ஸ்க்கு வர சொல்லுங்க ஏன்னா அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் for everybody, right? For you guys also it's energetic and for me also it's a huge encouragement. So மறக்காம நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வாங்க இனிமேட் செஷன்ஸ் ரெகுலரா நம்ம பார்க்கலாம் 11th-க்கும் 12th-க்கும் and 10th-க்கும் சரியா thank you so much so all the very best பசங்களா நல்லா படிங்க இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்க நான் செகண்ட் லெக்சர் I will plan it out very soon I'll let you know okay take care guys bye bye